பங்காளின்னு கூப்பிடுற ஒண்ணும் விளங்கலடா. ஓஹோ பாலாய் ஊவாலன்னா அப்படி எனக்கு இடம் வேணும். நீயே பங்காளி தான் அது ஊஞ்சாரிதான். மொத்தத்துல ஏதோ ஒண்ணு இருந்தா சரி. பாலாயி என்னடா பால் கறக்குறவனும் சென ஊசி போறவனும் ஒட்டுக்கா வந்திருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல பாலாயி. அது ஒண்ணு இல்ல பாலாயி. இந்த வாரம் பால் காசை நான் உன்னை புடிச்ச நீ எங்கடா வர? இந்த வாரம் பால் காசை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த 300 லிட்டருக்கு பால் காசு. என்னது 300 லிட்டரா? ஒரு நாளைக்கு 30 லிட்டரு, வாரத்துக்கு 210 லிட்டர் தான் ஆகுது. நீ என்ன 300 லிட்டர் குடுக்கற? அது இந்த குன்னத்தூருக்கு. இது நான் உனக்கு கொடுக்குற காதல் கணக்கு. காதல் கணக்கு. சரி, இது என்ன லெட்டர்லாம் கொடுத்துருக்க? இது என்னது? அது நான் லவ் பண்றேன். லவ் பண்றேன். ஓ முறைக்குல லவ் ஒரு கேடு. எனக்குலாம் வராதா? வரலாம் தப்பு இருக்க. இவனுக்கே வருமோ உனக்கு வராதா? அப்புறம் என்ன பிரிச்சு படி. படிக்கிறேன். அன்பே பாலாயி, நான் உன் மாட்டு மடியில கைய வச்சா எங்கேயோ உன்னதுல கைய வைக்கிற மாதிரி தோணுது. டேய் அண்டாவாயா, என்ன எழுதி வச்சிருக்க? லவ் லெட்டர். உன்னை நினைச்சு நான் தடவிக்கிட்டே இருக்கேன். ஆனா அது உனக்கு தெரியுமா? நீ மட்டும் என் கூட ஒரு ஓரமா தனியா வந்தா ஒரு பக்கமா ஏறி பார்க்கலாம். ஐயோ எங்கடா கண்ணு ஏறி பாக்குற? ஐயோ பாலாயி, ஏறி பார்க்க தனியா வந்தத அப்படி மாத்தி எழுதிக்கிட்ட. ஓ சரி, இரு மேல படிக்கிறேன். ஏறி பக்கம் நீ தனியா வந்தா நீ கீழே படுக்க, உன் மேல நான் படுக்க. ஐயோ பாலாயி, கோச்சுக்காத. என்ன கோச்சுக்காத? நீ என் மேல ஏறி படுப்ப, நான் கோச்சு கூடாது. சொல்றேன் தெளிவா கேளு. அது ஊமடியில நான் படுக்க, என் மடியில நீ படுக்க. நம்ம 2 பேர் சேர்ந்து மனசுல நினைக்கிறது என்னென்னமோ நினைக்கிறேன். என்ன எழுததான் முடியல. ஏய், இன்னும் ஒரு லைன் இருக்கு, இரு. படி. நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வாழ்றது? ஒரு நாள் வாழ்ந்தாலும் உன் கூட நிம்மதியா வாழ்ந்துட்டு நான் போய் சேர்ந்துடுறேன். சந்தோஷம் பாலாயி, சந்தோஷம். அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதம். இரு தனியப்பா, இங்க வா. சரி, அப்ப எங்களுக்கு கல்யாணத்துக்கு ஓகே சரியா? கல்யாண வேலையெல்லாம் செனைப்புனே பார்க்கட்டும். என்ன பாலாயி, என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? ரொம்ப சந்தோஷம் பாலாயி, ரொம்ப சந்தோஷம். ஏய் சனப்பா, ஏமாப்ள கல்யாணத்துக்கு தேவையான தாலி மாலை பூ நீ ரெடி பண்ணிக்கோ. முக்கியமா ஐய ரெடி பண்ணிக்கோ. துணிமணி நான் பாத்துக்கிறேன். ரோசாப்பூ மாலையும் ரெடி பண்ணிடுறேன். அந்த கிருஷ்ண ஐயர்கிட்டயும் சொல்லிடுறேன். பைத்தியக்காரா, ரோசா பூ மாலை சாவுக்குதாண்டா போடுவாங்க, கிருஷ்ணா தேவஸ்தாண்டா கூப்பிடுவாங்க. நான் கல்யாணத்தை கேட்டேன்டா. ஐயோ பரமு, கல்யாணம் நடந்தா உனக்கு போதாதா? அதுல உன் கழுத்துல ரோசா பூ மாலை விழுந்தா என்ன, செவந்தி மாலை விழுந்தா உனக்கு என்ன? அதுவும் சரிதான் பாலாயி. கல்யாணம் நடந்தா போதும் விடு. எனக்கு தேவை உங்களோட கல்யாணம் நடக்கணும். அப்படி மட்டும் நடக்கல எங்க ஒரு குன்னத்தூர்ல செத்து போயிரும் பாத்துக்கோ. நீ செத்தலாம் போகாத, நான் காலைல போயிருவேன். நீ போ. சரி பாலாயி, நான் போய் கல்யாணத்துக்கு நாள் பாத்துட்டு வரேன். போயிட்டு வா. டேய்